துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கவும் இந்த டிவிடி மூலமாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பளித்திரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. இந்த உலகத்தின் மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் மாற மாட்டீர் அசப்பா. இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகள் மாறலாம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் மாறாதது. இந்த உலகத்தின் மனிதர்களுடைய அன்பு மாறலாம், உம்முடைய அன்பு மாறாது ராஜா. ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் வந்து எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் மரித்து உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே, திரும்பவும் வரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆண்டவரே, என்னை மிக மிக தாழ்த்தி உடைய நாமத்தை உயர்த்தி இந்த சிறுவனை பற்றி ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய இயேசுவால் கொடுக்க முடியும். சிகரெட் குடித்தாதான், ட்ரிங்க்ஸ் குடித்தாதான் பாவம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு சின்ன பொய் சொன்னாலும் பாவம் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு பாவத்தினால நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட முழு இதயத்தோடு, ஏசப்பா, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் என்னை மன்னிங்க, என்னை நீங்கள் தூய்மையாக்குங்க ஏசப்பான்னு கேட்டிங்கன்னா உடனே அவர் நமக்கு பரிசுத்தத்தை தருவார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தலை முதல் என் உள்ளங்கால் வரை உம் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. என் தலை முதல் என் உள்ளங்கால் வரை கல்வாரி ரத்தத்தால் என்னை கழுவுங்க. தூய்மையாக்கும் நேரத்தில் பரிசுத்தப்படுத்தும் வேளையில் என்னை தூய்மையாக்கும் நேரத்தில் பரிசுத்தப்படுத்தும் வேளையில் என் எண்ணத்தை நீராட்கொள்ளும், என் சிந்தையை நீராட்கொள்ளும், என் எண்ணத்தை நீராட்கொள்ளும்.
சுகப்படுத்தும் இவ்வேளையில். இந்த உலகத்து மனுஷங்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இந்த பாவம் பண்ணிட்டேன்னு போய் சொல்லி பாருங்களேன். ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க, ஏன் பண்ண? உனக்கு அறிவு எங்கே போச்சு? ஃபஸ்ட்டே நீ யோசிச்சிருக்க கூடாதா? அப்புறம் உங்களை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் போகும்போது பின்னாடி இருந்து சொல்லுவாங்க, இவன் அந்த பாவம் பண்ணுவேன், இவன் அந்த வேலையை பண்ணுவேன்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. இதே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், உங்களை கட்டி அணைச்சி கொள்வார். அவர் எதுவுமே பேச மாட்டார், உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தால் தான் கிறிஸ்து அவனுக்குள்ளே இருப்பார். கிறிஸ்து அவனுக்குள்ளே இருந்தால் தான் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அநேகம் இருந்துச்சு. ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்ட்டு என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன். ஆண்டவர் மன்னித்து அவர் இரக்கம் காண்பித்தார். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்கள், நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்கள், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன். பாவம் சாபம் யாவையும் நீக்க பரிசுத்த தெய்வம் நீ வரும். என் பாவம் சாபம் யாவையும் நீக்க பரிசுத்த தெய்வம் நீ வரும். கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன். நான் ரகசியமாய் செய்த பாவங்களுக்காக, மறைவாக செய்த குற்றங்களுக்காக, நான் ரகசியமாய் செய்த என் பாவங்களுக்காக, மறைவாக செய்த என் குற்றங்களுக்காக, கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன். நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்கள், நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்கள், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன், கர்த்தாவே கதறுகிறேன், மன்னிப்புக்காய் மன்றாடுகிறேன். நான் என்னுடைய தாயின் கருவில் உருவாக்கும்போது எங்கள் அம்மா என்னை அழிக்க பார்த்தாங்க. என்னை எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அழிக்கிறதுக்கு, பட் என்னை கலைக்கவே முடியல. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ட்டு.
ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வந்து திட்டி அனுப்பிட்டாங்க. தேவையில்லாமல் ஒரு பிள்ளையை நீ கொலை பண்ணுறியே அப்படின்னு திட்டி அனுப்பினோடனே என்ன அழிக்கவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப சோகத்தில் வீட்டில் இருக்கும்போது அப்போது என்னுடைய வீட்டுக்கு ஒரு தேவ ஊழியர் வந்தாங்க. வந்து அவங்க தீர்க்க தரிசனமாக, உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நீ அழிக்காத, அது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளையை நான் வயிற்றில் இருக்கும்போதே ஆசீர்வதிச்சிட்டேன், நீ வேதனை இல்லாமல் பெற்றெடுப்ப, சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டுட்டேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக். அது எப்படி வேதனை இல்லாமல் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்? அது நடக்கவே நடக்காத காரியம், அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் படுக்க வச்சாங்க. எங்கள் அம்மா படுத்துட்டு தான் இருக்காங்களாம். எந்த இன்ஜெக்ஷனும் போடலை, எதுவுமே போடலை. கொஞ்சம் நேரத்தில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. நான் பிறந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா ரியலைஸ் பண்ணாங்க, ஓ சுகப்பிரசவம்னா இதுதான் சுகப்பிரசவம். ஒரு சின்ன பெயின் கூட இல்லாமல் நான் பிறந்தேன். நான் பிறந்து 3 நாளில் என் தொப்புள் கொடி புண் வந்து ஆறவே இல்லை. அது அப்படியே சீல் வச்சு ஒரே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாற்றம் அடிக்கவே தூக்க யாருமே தூக்க முடியல. 2.25 கிலோ தான் நான் இருந்தேன். அப்போது டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் வந்து 10 ஊசி எழுதி கொடுத்தாங்க. இவ்வளோ சின்ன பிறந்து 3 நாள் ஆன குழந்தைக்கு எப்படி 10 ஊசி போடுறது அப்படின்ட்டு எங்கள் அம்மா நேர் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னபடி நடந்துச்சு, ஆனால் இந்த பிள்ளைக்கு இப்படி 10 ஊசி நான் எப்படி போடுவேன், இது முடியவே முடியாது, இது நடக்காத காரியம் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் அழுதாங்க. அழுது நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கினாங்க. காலையில் எழுந்தது பார்த்தா ஒரு 3 மாதம் ஆனா அந்த ஆறன புண் எப்படி இருக்குமோ அது இருந்துச்சு. சுத்தமாக அந்த புண் இருந்த அடையாளமே தெரியல. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஆண்டவரால் முடியவே முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஆகவே ஆகாததும் ஆண்டவரால் ஆகும். நடக்கவே நடக்காதது ஆண்டவரால் நடக்கும். என் தாய் என் தந்தை என்னை தள்ளினாங்க, என்னை அழிக்க பார்த்தாங்க, ஆனால் என் இயேசு என்னை தேர்ந்தெடுத்தார். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என் இயேசு தான். என் இயேசு என்னை தேர்ந்தெடுக்கலைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என் தாய் தள்ளினாலும் என் இயேசு என்னை தள்ள மாட்டான். தாய் தந்தை என்னை தள்ளினாலும் என்னை தள்ளாதவர் இயேசு நீரே. உலக மக்கள் என்னை வெறுத்திட்டாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு நீரே. இயேசு நீரே, இயேசு நீரே, இயேசு நீரே, இயேசு நீரே. தந்தை என்னை தள்ளினாலும் என்னை தள்ளாதவர் இயேசு நீரே. உலக மக்கள் என்னை வெறுத்திட்டாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு நீரே. இயேசு நீரே, 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 இயேசு நீரே. வேதனை நான் மூழ்கும் போது நான் வேண்டிடுவேன் இயேசுவையே. கஷ்ட நேரம் நான் கலங்கும் போது நான் கண்டிடுவேன் இயேசுவையே. இயேசு நீரே, 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 இயேசு நீரே.
எதிர்த்தாலும் என்னை பகைக்காதவர் இயேசு நீரே. நம்பினோர்கள் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் இயேசு நீரே. இயேசு நீரே, 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 இயேசு நீரே.